கொஸ்டின் புக் வர ரீசெண்டாக வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து யூடியூப் சேனலுக்குலாம் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அப்போலாம் வந்து அவர் நடிக்க போகிற படத்தோட அப்டேட், கூலி படத்தின் அப்டேட் வந்து அப்புறம் வந்து அப்கமிங் டைரக்ஷன் பண்ணுற படத்தின் அப்டேட்லாம் சொல்லியிருந்தாரு. இது மாதிரி ரெகுலரான மூவிஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கொள்ள ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஃபஸ்ட் அப்டேட்டாக வந்து நீங்கள் ரஜினி, கமல், விஜய்க்கெல்லாம் படம் பண்ணிட்டீங்க, எப்போ ஏகேக்கு படம் பண்ணுவேன்னு கேட்டதுக்கு வந்து என்கிட்ட படத்தின் கதையெல்லாம் இருக்குது, என்கிட்ட சில கமிட்மெண்ட்லாம் இருக்குது, அதை கண்டிப்பாக முடிச்சுட்டு ஏகே அழைச்சாக்கில் கண்டிப்பாக படம் பண்ணுவேன்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது அப்டேட் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து கூலி படத்துக்கு தான் அப்டேட் சொன்னார். அப்படி என்ன சொன்னார்னா வந்து விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பேக் வந்து ஆரம்பிக்கலாம்னு கமலஹாசன் சொல்லியிருப்பார். அதே தான் டைட்டில் டீசர்லையும் சொல்லியிருப்பார். அதே மாதிரி கூலி படத்துலேயும் வந்து இன்ட்ரோல் பேக் வந்து முடிச்சிடலாமான்னு சொல்ல போகிறார் ரஜினிகாந்த் வந்து. அதே தான் இன்ட்ரோல் பிளாக் டைட்டில் டீசர்லேயும் வந்து ரஜினிகாந்த் சொல்லியிருப்பார் வந்து. இதே மாதிரி வந்து விக்ரம் படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து உமன் கேரக்டருக்கு வந்து ஏஜென்டினாவை முக்கியத்துவமாக காட்டியிருப்பார் வந்து. இதே மாதிரி வந்து கூலி படத்துலேயும் ஒரு முக்கியமான உமன் கேரக்டர் அந்த படத்தில் காமிச்சிருக்காரு வந்து. அது வேறு யாரும் வந்து ஸ்ருதிஹாசன் வந்து அந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரை வந்து கொண்டு வந்திருக்காரு வந்து ஸ்ருதிஹாசனை வந்து. இவங்களும் வந்து அந்த ஃபைட் சீன்லாம் அந்த படத்தில் கண்டிப்பாக பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு வந்து லோகேஷ் கனகராஜ். மூணாவது அப்டேட்டாக வந்து லோகேஷ் கனகராஜின் அப்கமிங் மூவிஸை பற்றிலாம் சொல்லியிருந்தார் வந்து. அப்போலாம் வந்து கைதி படத்தை தான் நான் கூடிய சீக்கிரமே டைரக்ஷன் பண்ண போகிறேன், அது அப்போ எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் மாதத்துலேருந்து ஷூட்டிங் போகிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு வந்து. அதுக்கப்புறம் வந்து நான் அமீர் கான்ட்டையும் கதை சொல்லியிருக்கேன் வந்து. கூடிய சீக்கிரமே கைதி படம் முடிஞ்சாக்களையும் டைரக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. நாலாவது அப்டேட்டை வந்து லோகேஷ் கனகராஜ் நடிக்க போகிற மூவிஸ் பற்றி தான் சொல்லியிருந்தாரு. அப்போலாம் வந்து நான் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் தான் நடிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு வந்து. அது ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னு சொல்லியிருக்காரு வந்து. கூடிய சீக்கிரம் வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து ஷூட்டிங் போகிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் நான் உடம்பெல்லாம் குறைச்சிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. இது மாதிரி ரெகுலரான மூவிஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கல ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.